ஒரு அழகான காலை. விடுமுறை நாள் என்பதால் ஆதிக் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் அம்மா சொன்னார், இன்று நாம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறோம். அதைக் கேட்டவுடன் ஆதிக் உடனே தயாராகிவிட்டான். தாத்தா பாட்டி வீடு கிராமத்தில் இருந்தது. அங்கே சென்றதும் பாட்டி சிரித்தபடி கதவை திறந்தார். வா ஆதிக், எவ்வளவு நாளாச்சு பார்த்து என்று பாசமாக அணைத்துக் கொண்டார். பாட்டி ஆதிக்காக சுட சுட தோசையும் தேங்காய் சட்னியும் செய்தார். அதற்கு பிறகு தாத்தா ஆதிக்கை கொண்டு தோட்டத்துக்கு சென்றார். அங்கே மாம்பழ மரம், வாழை மரம், மலர்கள் எல்லாம் இருந்தன. தாத்தா மரங்களில் இருந்த பறவைகளைக் காட்டி அவற்றைப் பற்றி கதைகள் சொன்னார். ஆதிக் ஆச்சரியமாக எல்லாம் கேட்டான். அங்கே ஒரு சிறிய மாங்காய் தரையில் விழுந்து கிடந்தது. ஆதிக் அதை எடுக்கப் போனான். அப்போது தாத்தா சொன்னார், ஆதிக், அது இன்னும் கனியாத மாங்காய். மரத்திலிருந்து பழுத்து விழுந்ததும் எடுத்தால்தான் ரொம்ப சுவையாக இருக்கும். ஆதிக் கொஞ்சம் யோசித்தான். பிறகு தாத்தாவுடன் சேர்ந்து மரத்தை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து ஒரு பழுத்த மாம்பழம் கீழே விழுந்தது. தாத்தா அதை எடுத்து துண்டு செய்து ஆதிக்கு கொடுத்தார். ஆதிக் சாப்பிட்டவுடன் மகிழ்ச்சியாக சொன்னான், தாத்தா, ரொம்ப சுவை. தாத்தா சிரித்தார். பாப்பா, நல்ல விஷயங்களுக்கு கொஞ்சம் காத்திருந்தால்தான் நல்ல பலன் கிடைக்கும் என்றார். மதியம் பாட்டி சாப்பாடாக சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் செய்து வைத்தார். எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட பின் தாத்தா பழைய நாட்களின் சுவாரஸ்யமான கதைகளை சொல்ல ஆரம்பித்தார். ஆதிக் அதை மிகவும் ரசித்தான். அப்படியே அந்த இரவு போனது. உங்களுக்கும் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போன அனுபவம் இருக்கா? காமெண்டில் சொல்லுங்கள்.